வீட்டில் சிக்கன் எடுத்தால் ஒரு டைம் இந்த மாதிரி சிக்கன் பிரட்டல் செஞ்சு பாருங்க. செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்து 2 பிரியாணி இலை, ஒரு 5-6 பட்டை, ஒரு சின்ன அன்னாச்சி பூ, 2 மராட்டி 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், குருமிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ட்ரையாவே நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பொடியையும் சேர்த்து நல்லா வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கிலோ கிளீன் பண்ண சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஃபுல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடி மட்டும் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 7 to 8 முந்திரி பருப்பு, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10 to 15 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம அல்டிமேட்டான சிக்கன் பிரட்டல், செம டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வீட்டுல கோவக்காய் இருந்துச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி பச்சடி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எப்பவும் பொரியல் தானே நம்ம செஞ்சு சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி கோவக்காயில பச்சடி செஞ்சு பாருங்க. 150 கிராம் கழுவின கோவக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி அதை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுட்டு காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 10-12 பச்சை மிளகாவை சேர்த்து 1 டீஸ்பூன் எண்ணெயில நல்லா வதக்கி அந்த பச்சை மிளகாயையும் வேர்க்கடலையோடய எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காவை சேர்த்து 3 தக்காளி பழத்தை சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம கோவக்காவும் தக்காளி பழமும் நல்லா சாஃப்டா வெந்து வர அளவுக்கு விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு கோவக்காய் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற கோவக்காய் தக்காளி பழத்தை அப்படியே வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல நம்ம வதக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், வேர்க்கடலை, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கோவக்காய் தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுலயே ஒரு கை அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்து பல்ஸ் மோட்ல 2 வாட்டி அரைச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான கோவக்காய் பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் பச்சடி அப்படியே சாப்பிடலாம். தாளிப்புக்காக நான் 1 டீஸ்பூன் ஆயில்ல கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கோவக்காய் பச்சடியோடவே சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.